வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, எல்லாரும் காயப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு சூழலில், யாரோ யார் மூலமோ காயப்பட்டிருப்போம் இல்லையா? காயப்படுத்தாதீங்க அப்படிங்கிற தலைப்பில் முகமது இஸ்மாயில் திருநெல்வேலியிலிருந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே யார் என்று புரிந்து கொள்ளாத ஒருவரை பிடிச்சிட்டே இருக்கிறதோட, சில நேரங்களில் அவர்களை கைவிட்டு முன்னே செல்வது நல்லது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அவர்களுடன் இல்லாததன் வழியை அவர்கள் உணரும் நேரம் கண்டிப்பாக வரும். உங்கள் முக்கியத்துவம் ஒரு நாள் கண்டிப்பாக புரியும். உங்களுடன் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாத, மதிப்பில்லாத அந்த உறவை நினைத்து நீங்களே உங்கள் இதயத்தை காயப்படுத்துவதை நிறுத்துங்கள். உங்கள் மீது அக்கறை கொள்ளும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. உங்களுக்கு உண்மையாக இருக்கும்படி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? உங்களுக்கு பிடித்த நபராக இருக்க நீங்கள் ஒருவரை கட்டாயப்படுத்த முடியாது. அவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவு மிகவும் அற்புதமாக இருக்கும். உண்மை என்னவென்றால், சில சமயங்களில் நீங்கள் மிகவும் விரும்பும் நபர் உங்களுடன் இல்லாமல் போனாலே நீங்கள் சிறந்தவராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் வரும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைப்பதை முதல்ல நிப்பாட்டுங்க. சில விஷயங்களில் தோல்விகளை கொடுக்கும், சில பாடங்களை கொடுக்கும், சில வருத்தங்களை கொடுக்கும், சில போராட்டங்களை கொடுக்கும். அனைத்தும் கலந்தது தானே வாழ்க்கை. அன்பை காட்ட நீங்கள் செய்யும் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களிடம் இருக்கும் ஒன்றை இழந்து ஒன்றை பெற நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும் அன்பை திருப்பி செலுத்த தயாராக இல்லாத ஒருவரிடமிருந்து உங்களுக்கு தேவையான உறவை பெற முடியாது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒருவரை சந்தித்து அவர்களால் காயமுற்று அவர் உங்களுக்கானவர் இல்லை என உணரும்போது அது ரொம்ப கடினமாக இருக்கும். இரவில் தூங்குவதற்கு முன் நீங்கள் எத்தனை இரவுகள் அழுதாலும் இறுதியில் ஒரு நாள் உங்கள் முந்தைய உறவிலிருந்து விடுபடுவீர்கள். மேலும் அடுத்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முந்தைய உறவில் விஷயங்கள் ஏன் கைகூடவில்லை என்பதை உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு புரிய வைக்கும். பிறகு தரமில்லாத உறவில் இருப்பதை விட தனிமையில் இருப்பது நல்லது என்று சொல்லியிருக்கார். அவர்கள் உங்களை அவர்களுக்கான ஒரு விருப்ப பொருளாக மட்டுமே பார்த்தால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னுரிமை பெற தகுதியற்றவர்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. உங்களை பின்தொடராத ஒருவரை ஒருபோதும் நீங்கள் பின்தொடர வேண்டாம். உண்மையாகவே உங்களை நேசித்திருந்தால் உங்கள் கண்ணில் கண்ணீரை வரவிட மாட்டார்கள். உங்களுக்கு ஒன்று என்றால் துடித்து போவார்கள், தவித்து போவார்கள், தேடி ஓடி வருவார்கள். நீங்கள் வேண்டவே வேண்டாம் என்று விட்டுவிட்டு செல்லும் போதே தெரிந்து கொள்ளுங்கள், அங்கே வேறு ஏதோ ஒரு புது உறவு வந்துவிட்டது. அதனால் பழைய உறவு கசந்து விட்டது. விருப்பமில்லாமல் விலகி செல்பவர்களை காரணம் கேட்டு கஷ்டப்படுத்தாதீர்கள். இதயம் கடந்து செல்வோம், இனிமையாய் கடந்து போவோம், வலித்தாலும் வலிமையோடு வாழ அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த பதிவை முகநூல்ல சொல்லியிருக்காரு. முகமது இஸ்மாயில் மதுரையிலிருந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப சிந்திக்கிற ஒரு பதிவாக தானே இருக்குது. பல பேர் பல ஒரே விஷயங்களை வந்துட்டு நினச்சிட்டு காயப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்காக இந்த பதிவை நான் அர்ப்பணிக்கிறேன். ரொம்ப அற்புதமான இந்த பதிவை வாசித்ததில் பெருமகிழ்வு அடைகிறேன். நன்றி முகமது இஸ்மாயில் திருநெல்வேலி அவர்களுக்கு. இதே போல் அற்புதமான பதிவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவினி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.